ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சீம்பால் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான சீம்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மாடு கன்று போட்ட முதல் நாள் பாலில் மட்டும்தான் சீம்பால் கேக் மாதிரி வரும். இரண்டாவது நாள் பால்லலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி திரி திரியாக பால்கோவா மாதிரி வரும். இந்த பால் ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாடு கன்று போட்ட முதல் நாள் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் இருக்கும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா திக்காக எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா எல்லோ கலரில் இருக்குது. நான் ஒரு டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றது இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு வாசனைக்கு ஒரு 6 ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சர்க்கரை அடியில் தங்கிடும். அடியில் மட்டும்தான் இனிப்பாக இருக்கும், மேலெல்லாம் பால் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நல்லா சர்க்கரை கரையிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏலக்காவை நசுக்கிட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதோட விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை, ஏலக்காய் இது ரெண்டுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இட்லி பாத்திரத்தில். இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த சீம்பாலை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்துள்ள வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறமா அதோட மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா குச்சி வச்சு குத்தி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் பால் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த கத்தியில் லைட்டாக இருக்குது, ஒட்டிகிட்ருக்கு பால். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், பால் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு கத்தியில். பாருங்கள் எதுவுமே ஒட்டலை. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அவ்வளோதான். சீம்பாலை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக கேக் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கத்தியில் பீஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு தோசை கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்துடும். இப்போது நல்லா தோசை கரண்டி வச்சு சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட் வச்சு கவுத்திடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சாஃப்டாக கேக் மாதிரி வந்திருக்கு. நான் ஒன்று இந்த மாதிரி உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.